விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து வந்தார். அவர் சந்தித்த வந்த உடனே கையோட அண்ணாமலை அவர்களையும் அழைத்து அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார். அப்படி பேசும்பொழுது கூடவே ஜே.பி. நட்டா அவர்களும் கூடவே இருந்திருக்கிறார்கள். அப்பவே நாம சொன்னோம், அண்ணாமலையை கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங்கை அமித்ஷா கொடுத்திருக்கிறாரு. கூட்டணிக்கு எதிரான எந்த ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது, கூட்டணி பத்தியே நீ பேசக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை முதல்வரை ஆக்குவதை தவிர வேற எந்த வார்த்தையும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வாரும் கதையை பத்தியும் அமித்ஷா அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் தரப்பு சொல்லி இருக்கிறாங்க. இதையும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அண்ணாமலை கிட்ட. இந்த வார் ரூமை வச்சுக்கிட்டு சேட்டை பண்ற வேலை, இந்த வேலைலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கண்டித்த கையோடு அடையாறுல இருந்த வார் ரூமும் கலைக்கப்பட்டது. அப்புறம் நம்ம அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் மிரட்டி உருட்டி, நீ போயிட்டு உன்னால யார் யாரெல்லாம் வெளியில போனாங்கன்னு எங்களுக்கு தெரியும், டிடிவி தினகரனை தூண்டி விட்டது யாருன்னு எங்களுக்கு தெரியும், பன்னீர்செல்வத்தை தூண்டி விட்டதுன்னு யாரும் எங்களுக்கு தெரியும், அவங்களெல்லாம் மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டிய வேலை யாருது? உன்னோடது. போய் பொத்தனாப்புல வேலையை பாருன்னு அமித்ஷா அவர்கள் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங்கை கொடுத்துதான் அண்ணாமலை அவர்களை அனுப்பி வச்சிருந்தாங்க. இதை நாம அப்பவே சொன்னோம். அவர் அண்ணாமலை போய் அங்க சந்திச்சாருன்ற செய்தி வந்தோடனே அங்க என்ன நடந்ததுன்ற விஷயத்த நம்ம ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கீழே கமெண்ட்ல அமித்ஷாவும் அண்ணாமலையும் பேசுறத நீ என்ன விளக்கு பிடிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டானுங்க. நாங்கள் சொல்வது உண்மை என்பதற்கு உதாரணம் தான் இப்போ பன்னீர்செல்வத்தை ஒரு திருமணத்தை போய் பார்த்தது, அதன் பிறகு கையோட டிடிவி தினகரனையும் போய் பார்த்தது. போய் சால்வை அணிவித்து விட்டு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், திருமணத்திற்கு போனேன், போகிற வழியில் பன்னீர்செல்வம் வந்தார், அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து தனியாக ஒரு 5 நிமிடம் பேசினேன் அப்படின்னு ஒரு உருட்டு. இந்த பக்கம் டிடிவி தினகரன் அவர்களை மரியாதை நிமித்தமாக தனியாக ஒரு 5 நிமிடம் சந்தித்தேன் அப்படின்னு இப்படி ஒரு உருட்டு. ஆக நாங்க சொன்னது உறுதியானதா இல்லையா? அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்து, நீ எவனெல்லாம் கூட்டணியிலிருந்து வெளியேற்றினியோ, என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற்றினியோ அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வருது உன் பொறுப்பு, இல்லைன்னா தொலைச்சிருவன்னு சொன்னது இப்ப உறுதியாயிடுச்சா? அவங்க ஓபிஎஸ் போய் சந்திச்சாரா? அப்படியே அதன் தொடர்ச்சியாக டிடிவி தினகரனை போய் சந்திச்சாரா? ஏனென்றால் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் எப்படியாவது டிவிகேக்கு கொண்டு போயின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தனியாக ஒரு நாய் பிடிக்கிற வண்டியை மாதிரி வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்கிற வேலையை இன்றைக்கு செங்கோட்டையன் ஒரு பக்கம் முயன்று கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் தலைமைக்கு போனதாலதான் உடனடி நடவடிக்கையாக அவங்க அந்த பக்கம் போயிடக்கூடாது, போனா உன்னை தொலைச்சிரும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்தது மூலமாக இன்றைக்கு தொடர்ச்சியாக அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அண்ணாமலைக்கு பிடி கொடுக்கவில்லை. இன்னைக்கு யாரு தூண்டி விட்டானோ அவனுக்கு தலையை மீறி வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் அப்போதைக்கு இந்த கூட்டணி எப்படியாவது சதிச்சணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில வரக்கூடாது, நாம தான் முதல் வேட்பாளராக நிக்கணும்ன்றத எண்ணத்தை மனதில் கொண்டுதான் அந்த கூட்டணியை சிதைக்கக்கூடிய வேலையை அத்தனையும் பார்த்தது. டிடிவியை தூண்டி விட்டு வெளியில வர வச்சது, ஓபிஎஸ் அவரை கூட்டு போயிட்டு நடுத்தருள் நிறுத்தினது அத்தனையும் பார்த்தது அண்ணாமலை. இது அத்தனையும் தெரிந்து கொண்டதால் தான் இன்றைக்கு அண்ணாமலையே சரி செய்ய அனுப்பியிருக்காங்க. இவங்களும் ரொம்ப பிகு பண்றாங்க. இப்போ என்ன தனியா நிக்க விட்டு என்ன புலம்ப விட்டல, மோடி அவர்கள் வரும்பொழுது சந்திக்க விடாம என்ன பண்ணீங்கல்ல, ஜி.கே. வாசனுடைய அந்த கூட்டத்துல கூட அவமதிச்சிங்கல்ல, அப்ப இவ்வளவு வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு ரிவீட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப். இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த செங்கோட்டையின் தரப்பு ரொம்ப ஓவரா அவங்க நினைக்கிறாங்க, எப்படியாவது இவங்கள டிவிகே பக்கம் தூக்கிட்டு போயிடணும், டிடிவி தினகரனையும் ஓபிஎஸும். அப்படி ஒருவேளை தூக்கிட்டு போயிட்டா அந்த டிவிகே மத்தியில தனக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டிவிகே வெற்றி பெறுவதற்கு பல இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் நம்புறாரு. அவரும் மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு, டிடிவி தினகரனையும் ஓபிஎஸும் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு. ஆனா டிடிவி தினகரனும் ஓபிஎஸுக்கும் நன்றாக தெரியும் எங்க போனா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அவர்கள் ஒருபோதும் டிவிகே பக்கம் போக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி ஒருவேளை அவர்கள் போகும் பட்சத்தில் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளும் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் இருவரும் சிறை செல்வார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ டிடிவி ஓபிஎஸ் நிச்சயம் அவர்கள் என்டிஏ அலைன்ஸ் தான் இருப்பாங்க என்பதிலும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்றைக்கு நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு இருக்குல்ல, நாங்கள் சொன்ன ஒரு கருத்து இருக்குல்ல, அமித்ஷா கூட்டு மிரட்டி அனுப்பிடுறாங்க, அது இன்னைக்கு நிறுவனம் ஆயிடுச்சு. இவர் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனையும் போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னாக்க, செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல தாவேகா ரசிகர்கள், இன்னைக்கு ஏன் செங்கோட்டையன் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற விஜயினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? அவரை கலந்து கொள்ள விடாமல் தடுத்த சக்தி எது? வேற யாரு? நம்ம புசியானது தான்.
நம்ம புசி ஆனந்த் ஏற்கனவே செங்கோட்டையின் உள்ள கட்சிக்குள்ள வரும்போது புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து ஜான ஆரோக்கியசாமி இவர்களுக்கெல்லாம் ஒரு கிளி இருந்துச்சு. இவ்வளவு நாள் அரசியல் தெரியாத கூமுட்டைகளை வச்சுக்கிட்டு ஏதோ கட்சிக்குள்ள குடைச்சல் கொடுத்துட்டு அப்படி இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு அரசியல் தெரிந்த நபர் கட்சிக்குள்ள வந்தோடனே இவங்க பதட்டம் ஆயிட்டாங்க. எங்க தங்களுடைய ஆதரவு எல்லாம் நாம இழந்துருவோமோ, செங்கோட்டையின் செல்வாக்கு பெற்றுடுவாரோ, விஜய் கிட்ட செங்கோட்டையன் நெருங்கிடுவாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கேங் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறைமுகமான ஒரு கேங் வார். நீ கொங்கு மண்டலத்துல தானே இருக்க, கொங்கு மண்டலத்தோட உன்னுடைய அரசியலை புடிச்சிக்க, பாண்டிச்சேரி பக்கத்து நீ வராதன்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் நேக்கா செங்கோட்டையனை கழட்டி விட்டுட்டு புசி ஆனந்த் இன்றைக்கு அந்த பொதுக்கூட்டத்துல முதல் ஆளாக எழுந்து குரல் எழுப்பி பேசியிருக்கிறார். அவர்தான் புதுச்சேரியினுடைய முகமாகவும் இன்றைக்கு தாவேகாவினுடைய முகமாகவும் மாறி இருக்கிறார். அப்போ செங்கோட்டையன் ஓரம் கட்டப்பட்டு விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புகிறதா இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் ஆதவ அர்ஜுனாவோ அல்லது புசி ஆனந்தோ அவர்களுடைய நிலையை விட்டு கொடுத்துருவாங்களா? செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதி என்றதாக விட்டு கொடுத்துருவாங்களா? தாவேகாவுல சீனியர் யாரு? புசி ஆனந்த். செங்கோட்டையன் தாவேகாவுக்கு எப்படி போனாலும் அது ஜூனியர் தான். அப்போ ஜூனியரான செங்கோட்டையனை அழகா நேக்கா கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் பாண்டிச்சேரி நபர் தான், பாண்டிச்சேரியை சார்ந்தவர் தான் புசி ஆனந்த். ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான் பாண்டிச்சேரியில போட்டியிட போறாரு. அப்ப இவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டுதான் தாவேகாவை நம்ம பாண்டிச்சேரிக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து அவருக்கு நெருக்கடி கொடுத்து தாவேகாவினுடைய பொதுக்கூட்டத்தை அங்க வச்சிருக்காங்க. இல்லைன்னா இங்கே 234 தொகுதி நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன், அனைத்து மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன்னு விஜய் சொல்லி பயண திட்டங்கள்லாம் வகுத்தாங்கல்ல. வகுத்து இன்னைக்கு வரைக்கும் போக முடியுதா? ஒரு 10 இடங்களை கூட 10 மாவட்டங்களோட இன்றைக்கு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அப்படியே முடங்கி போயிடுச்சு. அப்ப தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிக்க முடியாதுன்னு இவர்களுக்கு தெரியும். 234 தொகுதிகளுக்கும் போக முடியாது என்பதும் இவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் நாம இருக்கிறதே இருக்குது சின்ன ஸ்டேட், வாங்க அந்த பக்கம் போயிடலாம், அந்த பக்கம் ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம், ஈஸியா பிரச்சாரத்தை முடிச்சலாம் சொல்லிட்டு விஜய்க்கு ஆலோசனை கூறி இதற்கு உதாரணங்கள் எல்லாம் ஆதவ அர்ஜுனா யாருக்கு சொல்றாரு? விஜய்க்கு சொல்றாரு. இங்க பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிவதற்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில ஆட்சி பிடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து இந்த கதைகளை எல்லாம் சொல்லி விஜயனுடைய மண்டையில ஏத்தி விஜய பாண்டிச்சேரிக்கு தூக்கிட்டு போனது புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் தான். இன்றைக்கு இது வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் செங்கோட்டையனை வரவிடாம தடுத்துட்டாங்க. ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்திருந்தால் இன்றைக்கு இது போல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதுல. ஒருவேளை செங்கோட்டையனுக்கு ஒரு மிகப்பெரிய பதவிகளை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்திருந்தால் அமைச்சர் பதவி கூட மீண்டும் கொடுத்திருக்கலாம் அவரை சமாதானப்படுத்துவதற்கு. இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்கும், உரிய மரியாதையும் கிடைச்சிருக்கும். இன்றைக்கு ஒரு கத்துக்குட்டிங்க அந்த பிள்ளாகா பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனா பாண்டிச்சேரி பக்கம் வராத, நீ வந்தப்ப உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறமா அதோட நிறுத்திக்க, உனக்கு ஆள் பிடிக்கிற எம்எல்எம் ஏஜென்ட் வேலை கொடுத்துருக்கு, நீ போய் அங்கங்கே ஆளு பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி விட்டாங்க. இப்ப செங்கோட்டைய வெறி கொண்டு திரியிறாரு, வெறி கொண்டு வலை வீசிக்கிட்டு இருக்காரு. எந்த கட்சியில இருந்து எவன் வருவான், எவனை தூக்கலாம், எவனை வந்தாலும் அவனை புடிச்சிட்டு போயிட்டு அப்படியே தாவேக்காவல சேர்க்கறதுக்கு தயாராக இன்றைக்கு வெறி கொண்டு சாக்கு பையோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். உங்களுக்கு பொறுப்பு வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னாக்க நம்ம கண்ட்ரோல்ல நம்ம டிவிக்கேவை எடுத்துடலாங்க, விஜய நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாங்க. எனக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு, எனக்கு பாருங்க எவ்வளவு பெரிய மாஸ் கூட்டம் கூடச்சு பாத்தீங்களா, எப்படி கத்துறாங்க பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கரைக்க பாக்குறாங்க. ஆனா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்தா என்ன ஆகுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே செங்கோட்டையனுடைய கனவு பலிக்காது. அதே சமயத்தில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய தண்ணி காட்டக்கூடிய வேலையை ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு லெவலுக்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கொஞ்சம் மவுசு கூடி இருக்கு, அண்ணாமலையை போய் வாண்டலா போய் கெஞ்சுவதால. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை இதுவரைக்கும் பண்ண அத்தனை சேட்டைகளுடைய லிஸ்டும் அமித்ஷாவினுடைய கைகள் இருக்கிறது. எத்தனை கோடிகள் எங்கெங்க யார் யார் பேர்ல சொத்து வாங்கினாங்க, அவங்க மனைவி பேர்ல வாங்கின சொத்து, அவருடைய நண்பர்கள் பெயர்ல வாங்கின சொத்து, அவர்கள் நண்பர்கள் பெயரில் ஆரம்பித்த நிறுவனங்கள், அவருடைய மனைவியின் பெயரில் ஆரம்பித்த நிறுவனங்கள், எந்தெந்த ஊர்களில் முதலீடு இருக்கு, லண்டன் முதலீடு முதற்கொண்டு அத்தனை லிஸ்டுமே அமித்ஷா கைகள்ல இருக்கிறது. இன்னைக்கு அமித்ஷாவினுடைய இந்த நடவடிக்கை பிறகு இவர் வந்து டிடிவியும் ஓபிஎஸ் போய் சந்திச்சது பிறகு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எப்படி தினுசா உருட்டுறாங்கனாக்க, பாத்தீங்களா மாஸ்டர் பிளான், மீண்டும் களமிறங்கிய அண்ணாமலை கூட்டணியை ஒருங்கிணைக்கும் பணியை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா அப்படின்லாம் இவனுக்கு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை நிலை என்னன்னாக்க, காரி துப்பாத குறையா போய் ஒழுங்கா சேர்த்து மிரட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனா இவங்க கூட்டணியை சேர்த்து வைக்கும் பொறுப்பை அண்ணாமலையிடம் கொடுத்தார் அமித்ஷா அப்படின்னு இவனுங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா உண்மை நிலைமை என்னன்னு அண்ணாமலைக்கு அமித்ஷாவுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க நடந்தது அரசல் புரசலாக எல்லாருக்கும் தெரியும். விரைவில் இந்தியா கூட்டணிக்குள் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வருவார்கள். அப்படி அவர்கள் வராத பட்சத்தில் தீகார் சிறையில் அவர்களுக்கான அறைகள் தயார் நிலையில் இப்பொழுதும் இருக்கிறது. நன்றி.